ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் ஹவுஸ் சமையல். வாங்க இன்றைக்கி சுவையான கார்ன்ஸ் கட்லெட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப் அளவிற்கு நான் கார்ன்ஸை 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் அரைச்சிக்கோங்க. அரைச்ச கார்ன்ஸை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/4 கப் அளவிற்கு capsicum, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஆப்ஷன் தான், வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவிற்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவிற்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் டர்மரிக், ஒரு பச்சை மிளகாயை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவிற்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோள மாவு, 1/4 கப் அளவிற்கு பிரெட் கிரம்ஸ், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஆர்கானோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவுடர் இது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் நமக்கு கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவிற்கு சில்லி ஃப்ளாக்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவிற்கு பெப்பர் பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு. உங்கள் சுவைக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு வேக வைத்த சோளத்தை எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துடலாம். 1 கப் அளவிற்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகளையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவிற்கு லெமன் ஜூஸ், இது இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இது போல் மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் சி, B9, B, folic acid, ஹை ஃபைபர் கிடைக்குது. இதனால் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது ஆன்டிஆக்சிடென்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவலாக மெயின்டைன் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது போல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இது போல் நம்ம டிப் பண்ணிக்கலாம். இதே போல் நான் எல்லாத்துக்கும் பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் சூடானதும் அதை மிதமான சூடை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மிதமான தீயில் இதை நம்ம 2 பக்கமும் வேக வச்சிடலாம். நீங்கள் பிசையும் பொழுது கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் கூட பிரெட் கிரம்ஸை போட்டு அந்த மாவு பதத்துக்கு அதை ரெடி பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நமக்கு பாருங்கள் வெந்து வரும். இந்த ஸ்டேஜ் வரை இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமான ஒரு உணவு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.